The Hope பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் பாடிய ஆடியோ CD ஆல்பம் வெளிவந்துள்ளது. இளைய தலைமுறைகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் வித்தியாசமான ஆல்பம். தொடர்புக்கு 9710061062. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் ஞானவான்களாய் இருந்து கனத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்பதை குறித்து கடந்த வாரத்திலே ஒரு சில காரியங்களை நான் உங்களுடைய மத்தியிலே சுட்டி காட்டினேன். பிரியமானவர்களே, பூமிக்குரிய கனத்தை சுதந்தரிக்கிற அனுபவம் என்று சொல்லி ஒன்றிருக்கிறது. நித்திய காலமாக மகிமையாக பிரகாசிக்கிற கனத்தை சுதந்தரிக்கிற அனுபவம் இன்னொன்று இருக்கிறது. 2 அனுபவங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒன்று பூமிக்குரிய கனத்தை சுதந்தரிக்கிற அனுபவம். இன்னொன்று, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நித்திய காலமாக தேவ சமூகத்திலே பிரகாசிக்கிற ஒரு சுதந்திரம் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுக்கு பூமிக்குரிய கனமான சுதந்திரம் எப்படி கிடைத்தது என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுடைய மத்தியிலே சுட்டி காட்ட விரும்புகிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் அடங்கிய வேத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். வாசியுங்கள். அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய சொப்பனத்தை கண்டான். அது அவனுக்கு கலக்கத்தை உண்டாக்கினது. அப்பொழுது ராஜா தன்னுடைய சொப்பனத்தை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியர்களையும் சூனியக்காரர்களையும் கல்தேயரையும் அவன் அழைக்க சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் ராஜ சமூகத்திலே வந்து நின்றார்களாம். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்று சொல்லி சொன்னதாக வேதத்திலே படிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, 4வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும். அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு நன்றாக கவனியுங்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதித்திரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள். உங்களுடைய வீடுகள் எருக்களங்கள் ஆக்கப்படும் என்று சொல்லி ராஜா கட்டளையிட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே படிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தேசத்தில் இருந்த எல்லா ஞானிகளையும் கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு பயங்கரமான காரியம் அங்கே நடைபெற்று கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, அப்பொழுது ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய தானியேலை அங்கே எழுப்புகிறார்.
கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பிரியமானவர்களே, தானியேல் அந்த இடத்திலே தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். வாசியுங்கள். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசியுங்கள். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும், உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல, எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும், அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும், உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும், உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது, இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினால் அல்ல, ராஜாவுக்கு இந்த அர்த்தம் தெரிய வர வேண்டும், உம்முடைய இருதயத்தின் நினைவுகள் நீர் அறிய வேண்டும், இதற்காக இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. அப்படியானால் அதற்கு அர்த்தம் என்ன? மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் எனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி சொல்லுகிறான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானவான் கனத்தை சுதந்தரிப்பான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கனத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் முதலாவது உங்களுடைய ஜீவியத்தில் இருக்க வேண்டிய அனுபவம் என்னவென்றால், பிரியமானவர்களே, நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். எல்லாம் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்த வேண்டும். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன்னுடைய அழகினால் உன்னுடைய இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன் மினுக்கினால் உன்னுடைய ஞானத்தை நீ என்ன செய்து விட்டாய்? கெடுத்து விட்டாய். உன் பெருமையினால் உன்னுடைய ஞானத்தை நீ என்ன செய்து விட்டாய்? கெடுத்து விட்டாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ஆதலால் நான் உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி, ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை ஆக்குவேன், உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை ஆக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கேரு கூட்டத்திலே ஒரு கூட்டம் பெருமையினால் ஞானத்தை கெடுத்து போட்டது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஞானவான்களாயிருந்து கனத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நம்முடைய ஜீவியத்திலே பெருமை இல்லாமல் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும், உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி சொல்லுகிறான். 31வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? ராஜாவே, ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர், நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர், அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாய் இருந்தது, அந்த பெரிய சிலை மிகவும் பிரகாசமுள்ளதாய் இருந்தது, அது உமக்கு எதிரே நின்றது, அது உமக்கு எதிரே நின்றது, அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது, அதனுடைய ரூபம் பயங்கரமாய் இருந்தது, அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும், பாதி களிமண்ணுமாய் இருந்தது, பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே, நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து, கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அது பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. பிரியமானவர்களே, இந்த நேபுகாத் நேச்சாருடைய மனதிலே தோன்றின அந்த சொப்பனத்தை தேவனுடைய மனிதனாகிய தானியேல் விளக்கி காட்டுகிறான். அப்படித்தானே? அல்லேலூயா. இது நடந்த உடனே அவனுக்கு ஒரு கனம் வருகிறது. பாருங்கள், இதைத்தான் நான் முக்கியமாக உங்களுக்கு சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். வாசியுங்கள். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள்.
ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். கரங்களை தலையிலியா சொல்லுங்கள். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய ராஜா ஒரு அடிமைக்கு முன்பாக முகங்குப்புற விழுகிறான் பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்கின்ற பொழுது அவன் எவ்வளவாய் கனத்தை சுதந்தரிக்கிறான் என்று சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பிரியமானவர்களே, ஞானவான்கள் கனத்தை என்ன செய்வார்களாம்? சுதந்தரித்துக் கொள்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்ம எதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார் தெரியுமா? ஆண்டவருடைய ஞானத்தை பெற்று நாம் கனத்தை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபைகளையும் ஞானத்தையும் கொடுக்கின்ற பொழுது நம்மை தாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பெருமையினால் உன்னுடைய ஞானத்தை நீ கெடுத்து விடாதபடி எச்சரிக்கையாய் நீ இருக்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற தானியேலுடைய பாதத்திலே விழுந்து அவனை என்ன செய்தானாம்? வணங்கினானாம். இரண்டாவது, அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டு விட்டான். பாருங்கள், ஒரு பெரிய ஒரு அடிமை இப்பொழுது ஆராதிக்கிற இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். அப்படித்தானங்க? ஒரு அடிமையை ஆண்டவர் எவ்வளவு உயர்த்தி இருக்கிறார் பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவரை நாம் சார்ந்து நிற்கின்ற பொழுது, நம்முடைய ஆண்டவரை பிடித்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்ற பொழுது என் ஆண்டவர் கண்டிப்பாக உயர்த்துவார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை தலையிலியா சொல்லுங்கள். 47வது வசனத்தை வாசியுங்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனோ. கரங்களை தலையிலியா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் ஆண்டவருடைய நாமம் எவ்வளவாய் உயர்த்தப்படுகிறது என்று சொல்லி பாருங்கள். நம்முடைய ஒவ்வொரு சொல்லினாலும் ஒவ்வொரு செயலினாலும் தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தலையிலியா சொல்லுங்கள். இங்கே நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறான், ராஜா தானியேலை நோக்கி நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாக இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய நாமம் அங்கே உயர்த்தப்படுகிறது. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானவான்கள் கனத்தை என்ன செய்வார்கள்? சுதந்தரித்துக் கொள்வார்கள். பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகின்ற பொழுது 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31வது வசனத்தை வாசியுங்கள். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும். கரங்களை தலையிலியா சொல்லுங்கள். அவரே தேவனால் நமக்கு ஞானம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவரே நமக்கு ஞானமாய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தலையிலியா சொல்லுங்கள். என் ஆண்டவரை நீங்கள் அருமை இரட்சகராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களோடு கூட வைத்திருப்பீர்களானால் அவர் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஞானமாயிருந்து உங்களை உயர்த்தி விடுவார். ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஞானமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, ராஜா தானியேலுடைய காலிலே வந்து விழுகிறான். அவனுக்கு காணிக்கை செலுத்துகிறார்கள், தூபம் காட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய தேவனே தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. ஆமென். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 48வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி. கரங்களை தலையிலியா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒருவேளை அடிமைப்பட்டு போய் கிடக்கலாம், எல்லாவற்றையும் இழந்த நிலவரத்திலே காணப்படலாம். என்ன செய்வதென்று சொல்லி அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ திக்குமுக்காடி கொண்டு வேதனையோடு நீ காணப்படலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அடிமைப்பட்டு போய் கிடக்கிறேனே என்று சொல்லி, விடுதலை இல்லையே என்று சொல்லி நீ ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். என் ஆண்டவருடைய ஞானம் உன்னோடு கூட இருக்கின்ற பொழுது அது கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை பெரியவனாக்கும்.
எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரியவர். பிரியமானவர்களே, எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவர் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏற பண்ணுவார் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏற பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளை, எங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ராஜா தானியேலை என்ன செய்தானாம்? பெரியவனாக்கினான். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை உயர்த்துகின்ற பொழுது, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஆண்டவர் உங்களை பெரியவர்களாக வைப்பார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை பெரியவர்களாக வைப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் வசிக்கிற பகுதியிலே உங்களுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை பெரியவர்களாக வைப்பார். ஏனென்றால் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, இதெல்லாம் உம்மால் வந்தது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நாம் உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிற 48வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாக உயர்த்தி விட்டான். பாருங்கள், ஆண்டவருடைய அனந்த ஞானம் இந்த தானியேல் மூலமாய் வெளிப்பட்ட பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த ஞானவான் எவ்வளவாய் கனத்தை சுதந்தரித்துக் கொள்கிறான் பாருங்கள். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாகவும் பாபிலோன் உள்ள சகல ஞானிகளின் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தார். ஆமென். எந்த அளவு ஒரு அடிமை உயர்த்தப்படுகிறான் பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர். ஆமென். அல்லேலூயா. ஆதலால் தான் பிரசங்கியில ஒரு நல்ல வசனம் உண்டு. பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்று உள்ள அரசியல் தலைவர்களுக்கு கூட சிறைச்சாலைக்கு போயிட்டா சீக்கிரமா அரசாட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படித்தானே? ஆனா நம்முடைய ஆண்டவருடைய வசனம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுகிறவர்களும் உண்டு. பிரியமானவர்களே, யோசேப்புடைய ஜீவியத்தை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். அவன் சிறைச்சாலையிலே அவன் போடப்பட்ட ஒரு மனிதன். அப்படித்தானே? பயங்கரமான குற்றவாளி என்று சொல்லி நியாயம் தீர்க்கப்பட்ட ஒரு மனிதன். ஒரு நாள் வந்தது, இந்த யோசேப்பை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள். அவனுக்கு சவரன் பண்ணினார்கள், மாற்று வஸ்திரத்தை உடுத்தினார்கள், ராஜாவுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தினார்கள். உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் அவனை ஏற பண்ணினார். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். நீ ஒன்றுமில்லாத நிலவரத்தில் நீ காணப்படலாம், எல்லாவற்றையும் இழந்த நிலவரத்தில் நீ காணப்படலாம். என்ன செய்வதென்று சொல்லி நீ கலங்கி போய் இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள். அந்த தெய்வீக ஞானத்தை பற்றிக்கொள். இந்த உலக ஞானம் உனக்கு உதவி செய்யாது. அருமையான தேவனுடைய பிள்ளையை, தேவ ஞானத்தை நீ பெற்றுக்கொள்வாய். ஆனால் ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையை, கண்டிப்பாக கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவாவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கனத்தை சுதந்தரிக்கின்ற பொழுது உன்னோடு கூட ஜெபிக்கிற, உன்னோடு கூட ஊழியம் செய்கிற எல்லாரும் கனப்படுத்தப்படுவார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள்.
இந்த இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எதை செய்தாலும் இயேசுவை முன்னிறுத்தி செய்யுங்கள். இயேசுவை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். என் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து நகரத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். கரங்களை தலையிலியா சொல்லுங்கள். ஒரு அடிமையை அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் ஆண்டவர் ராஜாவின் கொலு மண்டபத்திற்கு கொண்டு உயர்த்தி விட்டார். ஆமென். ஒரு இமை பொழுதிலே உன்னை உயர்த்துகிற ஆண்டவர் ஜீவிக்கிறார். அந்த இயேசு, இந்த நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு இமை பொழுதிலே உன்னை உயர்த்தி விடுவார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை தலையிலியா சொல்லுங்கள். சத்தமா ஒரு அலையிலியா சொல்லுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 5ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். இந்த நேபுகாத் நேச்சாருக்கு பிற்பாடு அவனுடைய குமாரன் பெல்சாத்சார் அவன் ராஜாவாக அந்த பாபிலோனிலே வருகிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசியுங்கள். பெல்சாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன்னுடைய பிரபுக்களும் தன்னுடைய மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். 24வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சீன் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமானது மெனே என்பதற்கு தேவன் உன் தேவனுடைய ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடி உண்டாக்கினார் என்றும் தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும் பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். 29வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பெல்சாத்சார் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அப்பொழுது பெல்சாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் போர் சரப்பணியும் தரிப்பிக்கவும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவாய் தானியேல் உயர்த்தப்படுகிறான் பாருங்கள். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அப்பொழுது நேபுகாத் நேச்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற் சரப்படியையும் அவன் தரிப்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை தலையிலியா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ராஜாவாகிய பெல்சாத்சார் எவ்வளவாய் இந்த தானியேலை உயர்த்தி விட்டான் பாருங்கள். அதற்கு காரணம் என்ன? தேவ ஞானம் அவனோடு கூட இருந்தது. அல்லேலூயா. கரங்களை தலையிலியா சொல்லுங்கள். தேவ ஞானம் அவனோடு கூட இருந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தானியேலுக்கு இரத்தாம்பரமும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப்பணியும் தரிப்பிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசியுங்கள். ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அடிமையா இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் ஞானவானாய் மாற்றி எவ்வளவாய் கனத்தை சுதந்தரிக்க செய்கிறார் பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரியவர். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்?
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். கரங்களை தலையிலியா சொல்லுங்கள். இந்த கால வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் என் ஆண்டவருடைய தெய்வீக ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கண்டிப்பாக கனத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். ஆண்டவரே, நான் உம்முடைய ஞானத்தை பெற்று கனவானாய் மாறுவதற்கு எனக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி கேட்போமா? முழங்கால் படிடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, தானியேல் ஒரு அடிமையாய் இருந்தவனை ஆண்டவரே ராஜாவின் கொலு மண்டபத்திற்கு உயர்த்தினவர். எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. சோர்ந்து போய் இருக்கிறார்கள் அப்பா, வேதனையோடு இருக்கிறார்கள் அப்பா, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறார்கள் அப்பா, கண்ணீரோடு இருக்கிறார்கள் அப்பா, சரீர பலவீனத்தோடு இருக்கிறார்கள். இவர்களுக்கு நீர் ஒரு விடுதலையை தருவீராக. உம்மை நோக்கி பார்க்கிற கண்களை நீர் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். தானியேல் உம்மை நோக்கி பார்த்து உம்மிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக் கொண்டது போல அந்த அனந்த ஞானத்தை பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் இவர்களை கனத்தை சுதந்தரிக்க பண்ண செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வானமண்டலத்துள்ள நட்சத்திரங்களைப் போல சதா காலமும் பிரகாசிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய நற்கிரியின் மூலமாய் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, எதை செய்தாலும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்வதற்கு தேவாவியானவரே ஒவ்வொருவருக்கும் இரக்கம் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. சென்னை ஹோப் ஏஜி சபையில் ஞாயிறுதோறும் நடைபெறும் ஆராதனையில் பாஸ்டர் ஐ கிறிஸ்தாஸ் அவர்கள் கொடுக்கும் தேவ செய்திகள் அடங்கிய டிவிடிக்கள் வேண்டுவோர் உடனே எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்கள் தனிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காகவும் உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் இந்த செய்திகள் அடங்கிய டிவிடிக்களை உடனே வாங்கி பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் வாங்கி கொடுத்து பயனடைய செய்யுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சென்னை ஹோப் ஏஜி சபையில் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 8:45 மணிக்கும், நான்காம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. ஆங்கில ஆராதனை காலை 9 மணிக்கும், வாலிபர் ஆராதனை மாலை 4 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை மாலை 5 மணிக்கும் மற்றும் ஞாயிறு மாலை ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கும், சனிக்கிழமை தோறும் அற்புத சுகமளிக்கும் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி: நம்பிக்கை ஏஜி சபை, எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. செல் நம்பர் 9841390048 95511 81198 99625 32019 மற்றும் 9841298009. Website www.chennaihopeag.org. Email ichrist_das@yahoo.co.in. The Hope பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் பாடிய ஆடியோ CD ஆல்பம் வெளிவந்துள்ளது. இளைய தலைமுறைகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் வித்தியாசமான ஆல்பம். தொடர்புக்கு 9710061062.